அணு ஆயுத விவகாரத்தில் ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே பதற்றமான சூழல் நிலவி வருகிறது. ஈரான் மீது அமெரிக்கா எப்போது வேண்டுமானாலும் தாக்குதல் நடத்தக்கூடும் என்பதால் ஈரானின் உச்ச தலைவர் அயதுல்லா அலி கமேனி சுரங்கத்தில் பதுங்கியதாக தகவல் வெளியானது. அது மட்டுமின்றி ஆண்டுதோறும் விமானப்படை தளபதிகளுடன் ஆலோசனை நடத்தும் மரபையும் அலி கமேனி மீறியதாக அவர் மீது குற்றச்சாட்டு எழுந்தது. இதற்கிடையில் அமெரிக்கா ஈரானுக்கு இடையில் அணு ஆயுதம் தொடர்பாக நடந்த பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்படவில்லை. ஈரான் அமெரிக்காவின் அழுத்தத்திற்கு கட்டுப்படவில்லை என்பதால் ஈரானை சுற்றி 2 போர் கப்பல்களை அமெரிக்கா நிலைநிறுத்தியுள்ளது. எப்போது வேண்டுமானாலும் அமெரிக்கா ஈரான் மீது தாக்குதல் நடத்தும் என்பதால் ஈரானின் உச்சபட்ச தலைவர் அலி கமேனி சுரங்கத்தில் பதுங்கியதாக தகவல் வெளியானது. இந்த நிலையில்தான் அலி கமேனி அறிக்கை வெளியிட்டு அமெரிக்காவுக்கு அதிர்ச்சி கொடுத்துள்ளார். அந்த அறிக்கையில் உலகளாவிய வலிமையான ராணுவத்தை அமெரிக்கா வைத்திருப்பதாக ட்ரம்ப் கூறி வருகிறார். ஆனால் இப்படி பலம் மிகுந்த ராணுவம் மீண்டும் எழுந்து வர முடியாதபடி பலமுறை தாக்கப்பட்டுள்ளதாக அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. அது மட்டுமின்றி ஈரானை நோக்கி போர் கப்பல்களை அமெரிக்கா அனுப்பி வருவதாக அமெரிக்கர்கள் கூறி வருகின்றனர். ராணுவ தளவாடங்களில் போர்க்கப்பல் என்பது ஆபத்தானதுதான். அதே நேரம் போர்க்கப்பலை கடலின் ஆழத்திற்கு அனுப்பும் அளவுக்கு மோசமான ஆயுதம் எங்களிடம் உள்ளது என்று மிரட்டியுள்ளார். அதேபோல 47 ஆண்டுகளாக அமெரிக்காவால் ஈரானை அழிக்க முடியவில்லை என ட்ரம்ப் கூறி வருகிறார். இனிமேலும் அதை உங்களால் செய்ய முடியாது என அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அலி கமேனியின் இந்த அறிக்கைக்கு அமெரிக்கா தற்போது வரை எந்த விளக்கமோ பதிலடியோ கொடுக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது.